தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற ஒரு தலைப்பில் தொடர் போதனை வழங்கி வருகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது. இன்றைக்கு ஞானத்தை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்க போகிறோம். ஞானத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், த ப்ராமிசஸ் ஆஃப் விஸ்டம், ஞானம். பல காரியங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதத்தில் நமக்கு ஞானத்தை தருவேன் கூட வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான ஒரு காரியம் இது. இதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, ஞானத்தை குறித்த சில அடிப்படை காரியங்களை பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஞானத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை பார்க்க போகிறோம். மூன்றாவது, இந்த ஞானத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது, ஞானத்தை குறித்த சில அடிப்படை காரியங்கள், தி பேசிக்ஸ் அபவுட் விஸ்டம். எனக்கு கொஞ்சமாக இது தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே வராது. ஞானத்தை குறித்த வாக்குத்தத்தமா அப்படின்ற மாதிரி சிலருக்கு இது போராக தோணலாம், அல்லது இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தமா அப்படின்னு கூட தோணலாம். அதனால் சில காரியங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஞானத்தை குறித்த சில அடிப்படைகளை புரிஞ்சுப்போம். ஞானம் என்றால் என்ன? வாட் இஸ் விஸ்டம்? Wisdom is the ability to use knowledge practically so as to succeed in life. வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற விதத்தில் அறிவை பிராக்டிக்கலாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தான் ஞானம். அதாவது அறிவு வச்சிருப்பது மட்டும் ஞானம் இல்லை. அறிவு வச்சிருந்தா ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அறிவு இருக்கணும். கடவுளை குறித்த அறிவு, நம்மை குறித்த அறிவு, உலகத்தை குறித்த அறிவு இருக்கணும். ஆனால் அந்த அறிவை எடுத்து அன்றாட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் அந்த அறிவை பிராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் தான் ஞானம். சில நேரம் பொதுவாக அப்படி இருக்காது, ஆனால் சொல்கிறேன், சில நேரம் ரொம்ப படித்தவங்க, நிறைய அறிவு உள்ளவங்க, ஒரு விதத்தில் பிஹெச்டி கூட படிச்சிருப்பாங்க ஒருவேளை, ஆனால் வாழ்க்கையில் வர ப்ராக்டிக்கலான ப்ராப்ளமை அவங்க ஒரு வெற்றிகரமான விதத்தில் அவங்களால கையாள முடிய மாட்டேங்குது. ஆனால் இது வேற ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஒருவேளை அவங்க ஸ்கூல் படிப்பு கூட முடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் வர ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை ரொம்ப ஞானமாக கையாளுவாங்க. சில பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுதான் அந்த வித்தியாசம். அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் உடைய வித்தியாசம் என்னன்னா, இது ஞானம் என்பது அறிவை எடுத்து ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் வர்ற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி முன்னேறக்கூடிய அந்த ஆற்றல், அதுதான் ஞானம். வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாவிலையும் வெற்றி பெறுவதற்கான, சரியாய் வாழ்வதற்கான விதத்தில் அறிவை பயன்படுத்துவது. அல்லது இப்படி சொல்லலாம், ஞானம் என்றால் it is ideas that will bring you success in life. வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஐடியா ஒரு ஐடியா ஒருத்தரை கண்டுபிடிப்பாளர் ஆக்கிடுது. ஒன் ஐடியா மேக்ஸ் அ பர்சன் an inventor. சும்மா ஒரு ஐடியா வந்ததுனால ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஒரு ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிற ஐடியாஸ், அதுக்கு பேர் தான் ஞானம். அல்லது வாழ்க்கையை நன்றாய் வெற்றிகரமாய் வாழக்கூடிய ஒரு திறமைன்னு கூட சொல்லலாம் ஞானத்தை. அன்றாட வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை நல்லா புரிஞ்சுப்பது, அதன் மத்தியில் சரியான காரியத்தை செய்து வெற்றி பெறுவது, அதுதான் ஞானம். இந்த ஞானத்தினுடைய வேல்யூ என்னது? ஞானத்தினுடைய வேல்யூ, அதாவது எவ்வளோ மதிப்புள்ளது, எவ்வளோ முக்கியமானது, இது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது, இதை உணரணும் பாருங்க. அப்போ தான் இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி சொல்கிறேன், ஞானத்தினுடைய வேல்யூ, மதிப்பு என்னன்னா, அது இல்லாமல் வேற என்ன இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது, நாசமாயிடும். இந்த ஞானம் மட்டும் இல்லாமல் வேற நன்மையான காரியங்கள் இருந்தால் கூட பிரயோஜனம் கிடையாது, அதெல்லாம் கெட்டு போயிடும். ஞானம் இல்லாமல், ஞானம் இருந்தால் எல்லாமே வாய்க்கும், எல்லாமே இன்னும் நல்லா ஆகிடும். உதாரணத்துக்கு, இப்போ நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் சொல்கிறோம்ல, விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம்தான். விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கத்துக்கு அவசியமான ஒரு காரியம். வேறு எதுவும் இல்லைன்னா கூட விசுவாசம் இருந்தால் போதும். இன்னும் சொல்லப்போனால், இன்றைக்கி உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா கூட விசுவாசம் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் விசுவாசத்தில் தொடங்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் தொடங்குது. ஆனால் தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்கன்னா
ஞானம் இல்லாமல் வாழ முடியாது. சிலர் விசுவாசன்ற பேரில் நான் இதை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், உறுதியாக விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முட்டாள்தனமாக நடந்துப்பாங்க. ஆனால் கேட்டால் விசுவாசிக்கிறேன்னுவாங்க. ஆனால் அவங்க நடந்துக்கிற விதத்தில் ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கும். அப்போ அது உண்மையான விசுவாசம் கிடையாது. பைபிள் விசுவாசத்தோட ஞானமும் கலந்து இருக்குது பாருங்க. பைபிள் போதிக்கிற விசுவாசத்தோட ஞானமும் கலந்து இருக்க வேண்டும். அன்பு கூட அப்படிதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பு ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உச்சகட்டம் அன்பு. விசுவாசத்தில் தொடங்கி அன்பில் போய் முடிக்கிறோம். ஆனால் இந்த அன்பு கூட ஞானம் இல்லாமல் வேஸ்ட்டு. ஞானம் இல்லாமல் வேஸ்ட்டு. அல்லது கொஞ்சம் ப்ராக்டிக்கலான உதாரணம் கொடுக்குறேன் நான். ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. திருமணமாகட்டும் அல்லது பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஞானம் வேணும். ஒன்றும் இல்லை, யாரை கல்யாணம் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறதுக்கே ஞானம் வேணும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை, அந்த திருமணத்தை தக்க வைக்கிறதுக்கு ஞானம் வேணும். அப்புறம் ஞானம் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றுக்கலாம், ஆனால் ஞானம் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. அதுக்கு ஞானம் வேணும். எல்லாத்துக்குமே ஞானம் வேணும் இல்லையா? ஒரு பார்ட்னரை, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணுன்னா சில நேரம் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு அப்ரோச் எடுத்துக்கிறாங்கன்னா, நான் ஒரு தீர்க்கதரிசிட்ட போகிறேன், அவர் சொல்லட்டும் நான் எந்த பெண்ணை திருமணம் பண்ணணும், தீர்க்கதரிசியே நாங்கள் ஒரு 2-3 ப்ரப்போசல் இருக்குது, நீங்கள் எதுன்னு சொல்லுங்கள். இப்படியா கடவுள் நம்ம வாழணும்னு விரும்புகிறாரு? தீர்க்கதரிசிட்ட போ, அவர் சொல்கிற பெண்ணையோ மாப்பிள்ளையோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இது பெரிய உன்னதமான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அவரை போல ஒரு ஞானத்தை நாம் டெவலப் பண்ணிக்கணும். அல்லது தீர்க்கதரிசிட்ட போகாமல் எனக்கு காண்பி ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் விளாடுற கேம் மாதிரி இனி மினி மைனிமோ எது உடைய சித்தம் ஆண்டவரே, இப்படியா சூஸ் பண்ணணும். ஞானத்தை கொடுக்குறார் தேவன் நமக்கு. ஞானத்தை டெவலப் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஞானம் உள்ளவர்களாய் ஒரு சாய்ஸை எடுக்கணும். அவர் நமக்காக அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்புகிறார். ஒரு ரோபாட்டை போல நம்மளை நடத்த விரும்பவில்லை. நமக்குன்னு சில ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் ஞானத்தோடு அந்த ஃப்ரீடத்தை நாம் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அப்போது கல்யாணம் பண்ணுறது, யார் கல்யாணம் பண்ணுறதுன்னு தேர்ந்தெடுக்கிறப்போ ஞானம் அவசியம். அது மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் திருமணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். வெறும் அன்பு இருந்தால் பத்தாது. சில நேரம் லவ் மேரேஜ் கூட ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்? அன்பு கூறுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதமான அன்பு இருக்குது, ஆனால் மனைவிட்டு எப்படி பேசணும்னு தெரில, கண்ணாமன்னா அடித்து தள்ளுறது. அல்லது மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரில. ஏட்டிக்கு போட்டியாக போய் ஞானம் இல்லை, பொறுமை இல்லை. ஒரு விதமான அன்பு இருக்குது, ஆனால் அது குறைவுள்ள அன்பு, அது உருப்படியான அன்பே கிடையாது. அதை வச்சு நிலைக்க முடியாது திருமணத்தில். இந்த ஞானத்தை அதோட கலக்கலைன்னா போச்சு. அதே மாதிரி தான் பிள்ளைகளை வளர்ப்பதும். ஞானம் இல்லைன்னா ஒன்று ஓவராக கண்டிச்சிருவோம், இல்லைன்னா கண்டிக்காமல் லூஸாக விட்டுருவோம். எப்படி போனாலும் கெட்டுருவாங்க. ரொம்ப சிக்கலான விவகாரம் பிள்ளைகளை வளர்க்கிறது. ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமாக இருக்கும். அந்த பிள்ளையினுடைய பர்சனாலிட்டி வித்தியாசமாக இருக்கும். அந்த பர்சனாலிட்டி அறிந்து கொண்டு நாம் கண்டிக்கிறோமோ போதிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணணும். எல்லா பிள்ளையும் ஒரே விதமாக அப்ரோச் பண்ண முடியாது. அல்லது வேறு விதமான உதாரணம் கொடுக்குறேன். பணத்துலேயும் பண விஷயங்கள்லையும் ஞானம் வேணும். பாருங்கள், என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய காரியம் என்னன்னா, ஸ்கூலில் நமக்கு என்னென்னத்தையோ சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நாளும் பணத்தை பற்றி சொல்லி தந்ததே கிடையாது. நான் ஸ்கூலில் படித்தப்போ எனக்கு பணத்தை பற்றி எவ்வளோ சப்ஜெக்ட் வந்தது, என்னென்னமோ சப்ஜெக்ட் வந்தது, ஒரு சப்ஜெக்ட் கூட பணத்தை பற்றி வரவே இல்லை. இப்போ ஸ்கூலில் பெருசாக பணத்தை பற்றி சொல்லித்தரல. பொதுவாக கிறிஸ்தவ சபைகள்லையும் பணத்தை பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம சபையை நம்ம சபையில் அதை பற்றிலாம் பேசுகிறோம். பொதுவாக கிறிஸ்தவ சபைகளில் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா ஜனங்க தப்பாக நினச்சிக்குவாங்கல்லன்னு. பாஸ்டர் பணத்துக்கு கேட்குறாருன்னு நினச்சிப்பாங்க, அல்லது பாஸ்டர் ஆவிக்குரிய மனுஷன் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பணத்தை பற்றி பேசுகிறாரு சபையில். அப்போது இந்த மாதிரிலாம் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால சபைகள்லையும் பணத்தை பற்றி கடைசியில் ஸ்கூல்லையும் பணத்தை பற்றி சொல்லித்தரல, சபைகள்லையும் பணத்தை பற்றி சரியான கண்ணோட்டத்தை கொடுக்கல. அதனால தான் அநேகர் பண விஷயங்களில் தோல்வி பெறாங்க. வாழ்க்கையில் நமக்கு ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்லி தரலன்னா
நாம் அந்த ஏரியாவில் சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கிட்டீங்க. எப்படி நடக்க கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சாப்பிட கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வாசிக்க கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எழுத கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. நல்லா சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களில் தான் நாம் சக்ஸஸ் ஆகிறோம், நல்லா செய்கிறோம். பண விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு ஞானம் வேணும் பாருங்கள். ஞானம் இல்லாதனால தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க. ஒன்று, உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம் உண்டாயிடுது சிலருக்கு பணத்தை குறித்து. பணம் தான் எல்லாம், பணம் தான் நம்பர் ஒன், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், லாபத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு பின்னால் அல்ல அலைஞ்சு போகிறாங்க. இல்லை, அது உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம். இல்லைன்னா நான் கிறிஸ்தவன், நான் பெரிய ஆவிக்குரியவன்ட்டு அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பணமே கட்டது, ஐயோ அது வேண்டாம், அது நம்மளை கெடுத்துரும், அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்கணும், சபையில் பணத்தை பற்றி பேசாதன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஞானம் இல்லை, பணத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லை. பணத்தை குறித்த ஞானம் இருக்குமானால் தேவனே நம்மை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குறாருன்னு அறிவாங்க, ஒரு நோக்கத்துக்காக கொடுக்குறாருன்னு அறிவாங்க. பணத்தை கொண்டு நாம் தேவனை கனப்படுத்தணும். தசம்பாகம் கொடுப்பதன் மூலமாய், ராஜ்யத்தின் ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாய் தேவனை கனப்படுத்தணும். பணத்தை சேவ் பண்ணுறது முக்கியம், இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம். இதெல்லாம் தெரியணும் பாருங்க. ஜனங்கள் முக்கால்வாசி பேருக்கு அதை பற்றி போதனை கேட்டது கிடையாது. ஆகவே அந்த ஏரியாவில் பெரிய சக்ஸஸ் ஆகலை, அவங்க ஆக முடியாது. அதை குறித்த போதனை கேட்கலன்னா அதில் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது. அல்லது இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஞானம் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறேன். அது இல்லைன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வாழ்க்கையில் சில கஷ்ட காலங்களை சந்திக்கிறீங்கன்னா, ஒருவேளை என்னத்தையோ அல்லது யாரையோ இழந்திருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பெரிய ஒரு வலியும் வேதனையும் கொடுக்குதுன்னா, அல்லது ஏதோ ஒரு சவால், பிரச்சனை, போராட்டம் அதன் வழியை கடந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஞானம் தேவை, ஆவிக்குரிய ஞானம் தேவை. யாக்கோபு 1:2-4 போதிக்க அந்த ஞானம் தேவை. யாக்கோபு என்ன சொல்றாரு அங்க? சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றப்போ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க? சந்தோஷமாக எண்ணுங்கள். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்ல, சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படி சந்தோஷமாக எண்ண முடியும்? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, ஒரு காரியத்தை அறிந்து, இந்த கஷ்டத்தில் இருக்கிறப்ப கூட இதை மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வெறும் ஒரு கஷ்டம் மட்டும் கிடையாது, இது உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிற ஒரு டெஸ்ட், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையா பாருங்க. இதுக்கு ஆவிக்குரிய ஞானம் வேணும் பாருங்க. பிரச்சனையா மட்டும் பார்க்காம இது ஒரு விசுவாச பரீட்சையாய் பார்க்க வேண்டும். இட்ஸ் a test of my faith. இதை நான் சரியான விதத்தில் அணுகினேன்னா இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆவேன். பாஸ் ஆனேன்னா இந்த பிரச்சனையை விட்டு கடந்து வெளியே வர்றதுக்குள்ள நான் வெளியே வந்துடுவேன்றது மட்டும் இல்லை, என் விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த பரீட்சையானது என் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. வாழ்க்கையின் பிரச்சனைகள் வர்றப்போ அது வெறும் பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, அது ஒரு விசுவாச டெஸ்ட்டாக பார்க்கணும். இதில் நான் அணுக வேண்டிய விதத்தில் நான் அதை அணுகினேன்னா தேவனுடைய கிருபையினால் இதுலேருந்து வெளியே வருவேன்றது மட்டும் இல்லை, என் விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமை இன்னும் டெவலப் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். உள்ள நான் இன்னும் ஒரு பூரணராக ஆகிடுவேன். முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனா, இன்னும் கொஞ்சம் மெச்சோர் கிறிஸ்டியனாக இதுலேருந்து நான் வெளியே வருவேன். ஆவிக்குரிய ஞானம் எல்லாருக்கும் அந்த ஞானம் இல்லை, எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த ஞானம் இல்லை. ஆனால் அந்த ஞானமுடையவர்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது அவங்க வேற மாதிரி சந்திப்பாங்க. அவங்களும் அழுவாங்க, அவங்களும் துக்கிப்பாங்க, அவங்களும் சில நேரம் அவங்களும் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஆனால் அப்படியே இருக்க மாட்டாங்க, எந்திரிச்சிடுவாங்க. இல்லை விசுவாச பரீட்சை அது விடக்கூடாது. இறுதியாக எனக்கு இது நன்மையாக தான் முடியும், இறுதியில் எனக்கு இது தீமையாக முடியாது, நன்மையாக தான்
முடியும். அவனை தொடர்ந்து நம்ப போகிறேன், தேவன் போதுமானவன் நம்ப போகிறேன், என்னோட இருக்கிறார், என்னை விட்டு விலகலை, என்னை விட்டு கைவிடலை, நம்ப போகிறேன். அப்போது பொறுமை டெவலப் ஆகுது, உள்ள ஒரு மனத்திடன் டெவலப் ஆகுது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க இன்னும் ஒரு வளர்ந்த ஒரு கிறிஸ்தவனா, ஒரு முதிர்ச்சி அடைந்து. ஞானம் தேவை பாருங்க இதுக்கெல்லாம். அல்லது சிலர் சொல்கிறாங்க, இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த நவீன காலத்தில் வேலைலாம் ரொம்ப கஷ்டங்க, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆக போதோ, உலகத்தையே டேக் ஓவர் பண்ணுது, என்ன நடக்க போதோ யாரு கண்டா, இப்படி அப்படின்னு பேசின்னு இருக்காங்க பாருங்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கணும்? எவ்வளோ புது புது சேலஞ்சஸ் உலகத்தில் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஞானத்தை தேவன் தருவார். ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குன்னா சொல்யூஷன் இருக்குங்க. அது தேவ ஞானம். தேவன் ஒரு ஐடியாவை கொடுத்தா இந்த நவீன காலத்தில், இந்த புது சேலஞ்சஸ் உடைய இந்த உலகத்தில் கூட நம்ம வெற்றி பெறலாம். அந்த இசக்கார் புத்திரரை போல இருக்கணும். காலங்களை குறித்த ஒரு அறிவு அவங்களுக்கு இருந்தது பாருங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த கோத்திரத்தார் மத்தியில் 1 சொல்லுது. ஞானத்தினுடைய வேல்யூ பற்றி சொல்கிறேன். அதாவது இது எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ரொம்ப முக்கியமாயிடுது. எல்லாத்தையுமே மாற்றுது. இல்லைன்னா எல்லாமே கெட்டுது, இது இருந்தால் எல்லாமே இன்னும் பெட்டர் ஆகிடுது. நீதிமொழிகள் 3 இதை அழகாக சொல்லி காமிக்குது. 13 வாசிக்கிறேன் பாருங்க. ஞானத்தினுடைய வேல்யூ. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் பாக்கியவான்கள்னா சந்தோஷம் அடைவாங்க, அவங்க திருப்தி அடைவாங்க, அவங்க நிறைவு அடைவாங்க. அதான் மீனிங். 14 அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. வெள்ளி பொண்ணை காட்டிலும் கோல்டு விலை எவ்வளோ ஏறினாலும் ஞானம் அதை விட வேல்யூபிள். 15 முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. 16 அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. தமிழில் அதின் வந்துருச்சு. ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா வருது? அவள் வலது கையில் தீர்க்காயுசும் அவள் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. 17 அவள் வழிகள் இனிதான வழிகள், அவள் பாதைகள் எல்லாம் சமாதானம். அவள் 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 ஏன் அதை சொல்லி காமிக்கிறேன்னா, ஆங்கிலத்தில் அப்படி தான் வருதுன்றது மட்டும் இல்லை, ஒரிஜினல் மொழியில் அப்படி தான் வருது. அதை விட பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீதிமொழிகள் 1-9 வரைக்கும் அந்த அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா ஞானத்தை எப்படி தெரியுமா வர்ணிக்குது? ஒரு அழகான ஸ்திரீயாய் வர்ணிக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நீதிமொழிகள் 1-9 வாசித்தீங்கன்னா அங்கே 2 பெண்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். ஒரு பெண் அழகான ஒரு நல்ல பெண், இன்னொரு பெண் விபச்சாரியான ஒரு மோசமான ஆபத்தான பெண். 2 பெண்களும் கூப்பிடுறாங்களாம். ஆக்சுவலாக நீதிமொழிகளை வாசிக்கிறப்போ ஒரு தகப்பன் தன் மகனுக்கு எழுதுகிற போல ஃபீல் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. தகப்பன் சொல்கிறார், என் மகனே நான் சொல்கிறத கேட்டுக்கோ, செவிய சாய். இப்போ தகப்பன் மகனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. 2 பெண்கள் அந்த மகனை கூப்பிட்றாங்களாம். நீ இங்கே வான்னு சொல்லுது ஒரு பெண், இன்னொரு பெண்ணும் சொல்லுது நீ இங்கே வான்னு. இந்த தகப்பன் சொல்கிறாரு, இந்த பெண்ணுக்கு பின்னால் போயிடாத. எந்த பெண்ணுக்கு பின்னால்? இந்த விபச்சாரியான ஸ்திரீ. ஆக்சுவலாக நீதிமொழிகள் 9:13 மதியற்ற ஸ்திரீ அப்படின்னு தமிழில் வருது. a woman named folly அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். இந்த ஒரு பெண்ணுக்கு பேர் மூடத்தனம், மதியற்ற ஒரு பெண். அதுதான் அந்த விபச்சாரியான பெண் 5ஆம் அதிகாரத்தில் விபச்சாரம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் வர்ணிக்கப்படுது. அந்த பெண் கூப்பிடுது, ஆனால் அங்கே போகாதன்றாரு எழுத்தாளர். அங்கே போயிடாத. இன்னொரு பெண் கூப்பிடுப்பாது, அந்த பெண்ணுக்கு பின்னால போன்றாரு. இந்த பெண்ணுக்கு பேர் என்னது? ஞானம். இது அழகான பெண், இது நல்ல பெண். நீ இந்த பெண்ணை அடைஞ்சா அப்படிதாங்க வருது. நீ இந்த பெண்ணை அடைஞ்சன்னா உனக்கு எல்லாமே கூடவே கிடைச்சிடும். அதை தான் சொல்ல வராங்க இங்க. நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. 15 16 அவள் வலது கையில் தீர்க்காய்ச்சி. இந்த ஞானம் என்ற இந்த அழகான பெண்ணை நீ அடைஞ்சனா கூடவே உனக்கு தீர்க்காய்ச்சி கிடைச்சிருது. ஏன்னா அவள் வலது கையில் தீர்க்காய்ச்சி, அவள் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது.
அவள் வழிகள் இனிதான வழிகள், அவள் பாதைகள் எல்லாம் சமாதானம்னா ஷலோம், எந்த குறைவும் இருக்காது. 18, அவள் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அவளை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அவள் தான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. தமிழில் அதை என்னமோ காரணத்துக்கு விட்டுட்டாங்க, அதை அதின்னு போயிட்டாங்க. பாயிண்ட் என்ன, ஞானம் வந்து ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப மதிப்புள்ளது. இந்த ஒரு காரியத்தை நீ அடைஞ்சனா தீர்க்காயுசையும் பெற்றுக்கொள்ளலாம், ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், கனத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி உலகம் வந்து ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போகுது, பேர் புகழுக்கு பின்னால் போகுது, சுகம் பலன் ஆரோக்கியத்துக்கு பின்னால் போகுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நீ ஞானத்தை அடைஞ்சா சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காயுசையும் அடையலாம், ஐஸ்வர்யம் பேரு புகழ் கனம் அதையும் அடையலாம். ஷலோம், எல்லா விதத்திலையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அடையலாம். சரி, ஞானத்தை யார்கிட்டருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? கடவுள்கிட்டருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தினுடைய ஊற்று யார்? கடவுள். கடவுள் இல்லாமல் ஞானத்தை பெற பார்த்தா எல்லாம் கெட்டுரும், எல்லாம் நாசமாயிடும். ஆதாம் ஏவாள் அதை தான் ட்ரை பண்ணாங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் அந்த கனியை புசிக்காதன்னு தேவன் சொன்னார். அந்த பேரை பாருங்க, நாலேஜ் ஆஃப் த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில். அதாவது அந்த மரத்தின் கனியை மட்டும் விட்டுருன்னாரு தேவன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீர் சொல்கிறத கேட்க மாட்டோம், அந்த மரத்தின் கனியை புசிப்போன்னு சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறாங்க, கடவுள் இல்லாமல், கடவுளுக்கு பணியாமல், கடவுள் சொல்கிறத கேட்காம நாங்கள் நாலேஜை பெற்றுக்கிறோம், நாங்கள் வந்து அறிவை நாடுவோம், அதை அடைவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி போனால் எல்லாம் கெட்டுரும். அது உங்களை கடவுள் இல்லாமல் நீங்கள் அறிவையும் ஞானத்தையும் தேட பார்த்தீங்கன்னா முட்டாள் ஆகிடுவீங்க. அதான் அப்படி தான் வேதம் ஆக்சுவலாக போதிக்குது. ரோமர் 1:21 பாருங்க, கடவுள் இல்லாமல் அறிவியின் ஞானத்தையும் தேட பார்த்தா, கடவுளை மதிக்காமல் அதை செய்ய பார்த்தா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காமல் ஞானி ஆக பார்த்தா பைத்தியக்கார ஆகிடுவோமா. அதுதான் சொல்லுது ரோமர் 1:21 பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அதாவது தேவனை அறிந்தும், சிருஷ்டிப்பை பார்த்தாலே தெரியுது தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க கடவுள் இருக்கிறாருன்னு ப்ரூஃப் கொடுங்க. எனக்கு சொல்லாம் போல இருக்கும். ஒன்றும் இல்லை, கண்ணாடியில் போய் உங்களே பாருங்களேன், கொஞ்சம் நல்லா பார்த்தீங்களா? நீங்கள் பிறந்ததே அற்புதம் தானேங்க. ஒவ்வொரு குழந்தை இந்த பூமியில் பிறந்ததே ஒரு அற்புதம் தானே. நீங்கள் இப்போ இருப்பதானே ஒரு அற்புதம் தானேங்க. அல்லது வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பாருங்க, மரஞ்செடி கொடிகள் அண்ணாந்து பாருங்க, கொடைக்கானல் போய் பாருங்க, கொஞ்சம் சிருஷ்டிப்பின் அழகை பார்த்தா தெரியல, எல்லாமே கத்துது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றது மட்டும் இல்லை, அவர் பெரியவர், வல்லவர், ஞானம் உள்ளவர். நார்த்திகருக்கு கூட தெரியும், உள்ளத்தில் ஆழத்தில் தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு. அதை அவங்க சப்ரஸ் பண்ணுறாங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனையில் வீணராயிட்டாங்களாம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. 22 பாருங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய். 28 பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால். அதாவது அவங்க அறிவில் தேவனை அவங்க கனப்படுத்தாதனால, since they did not see it fit to acknowledge God அப்படின்னு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காதனால தேவன் அவளை என்ன பண்ணிட்டாராம், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவன் இல்லாமல் ஞானத்தை தேடுறது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. ஆனால் அப்படி செய்ய தேவையில்ல. தேவன் வந்து ஞானத்தின் ஊற்று, நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுப்பார்ன்றது மட்டும் இல்லை, கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணிட்டார். கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணிட்டார். அவருடைய வாக்கு தத்தங்களை பார்ப்போமா? ஞானத்தின் ஊற்று யாருங்க? தேவன். அவர் கொடுப்பார்னு நீங்கள் சந்தேகப்பட தேவையில்ல. ஏன்னா கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டார். அதை பார்ப்போம். ஞானத்தை குறித்த வாக்கு தத்தங்களை பார்ப்போம். இப்போது த ப்ராமிசஸ் ஆஃப் விஸ்டம். தேவன்கிட்ட எல்லாம் ஞானம் இருக்குன்னு நம்புறீங்களா?
எல்லாத்த குறித்த ஞானமும் அவர்கிட்ட இருக்கா, அல்லது வெறும் பைபிளை குறித்த ஞானம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கா? உங்கள் வேலையில் அந்த சிக்கலான பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற ஞானம் அவர்கிட்ட இருக்கா? அல்லது உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எல்லா ஞானமும் அவர்கிட்ட இருக்கா? அவருக்கு தெரியுமா விஷயம்? அவர் எல்லாத்தையுமே அறிந்தவர். அவர் அறியாதது எதுவுமே கிடையாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆழமான அந்த மறைப்பொருளான காரியத்தை கூட வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருள் இருக்கிறதை அவர் அறிகிறார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஞானமுள்ள தேவன் நமக்கு ஞானத்தை தர விரும்புகிறார். கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணிட்டார். வாக்கு தத்தங்களை காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1:5 ஞானத்தை குறித்த ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு தத்தம். யாக்கோபு 1:5 எங்கெங்க சொல்லியிருக்கார்? தேவன் ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? ஆமாம் சொல்லியிருக்கார். எங்க சொல்லியிருக்கார்? யாக்கோபு 1:5 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்கள் எவ்வளோ ஜெனரலாக இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி வேணுங்கனே யாக்கோபு எழுதிட்டார். உங்களில் ஒருவன் யாரா இருக்கட்டும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானம் இல்லையா உங்களுக்கு? கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கப்படும். நிச்சயமா கொடுப்பார். ஏன்னா அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். சிலரை நீங்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தர சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா சொல்லித்தர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஃபீல்டில் உங்களை விட கொஞ்சம் பெட்டரான ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தாங்க, இது எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, நீங்கள் எப்படி ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் எனக்கு காமிங்களை கொஞ்சம் எப்படி சொல்லிக் கொடுக்க சொன்னீங்கன்னா எல்லாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் அவங்கள மிஞ்சி தாண்டி போயிடுவீங்கல்ல. அப்போ வந்து புத்திசாலியாக இருந்துக்கணுன்ட்டு சும்மா லேசாக இதை அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. கடவுளுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து பயந்துக்கிட்டுல நம்ம லெவலில் தாண்டிடுவான் போல இருக்கு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நீங்க அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரோன்னு சொன்னா சம்பூர்ணமாய் தருகிறார் ஞானத்தை. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய அப்படின்னு அர்த்தம். நீங்க ஞானம் வேணும் ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு ஞானம் வேணும்னு சொன்னீங்கன்னா இன்னத்துக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டார். உனக்கு ஒன்றும் தேவை கிடையாது போ அப்படின்னு சொல்ல மாட்டார். இருக்கிறத வச்சே திருப்தியாருன்னு சொல்ல மாட்டார். அதுதான் சொல்ல வர்றார் யாக்கோபு. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அவர் உங்களுக்கு ஞானம் கொடுக்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். யாராவது வந்து ஞானத்துக்காக கேட்பாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சாலமோன் ஞானம் வேணும்னு சொன்ன உடனே இந்த ஞானத்தையும் பிடி, ஐஸ்வர்யத்தையும் பிடி, எல்லாத்தையும் பிடின்ட்டார். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 32 இதெல்லாம் வாக்கு தத்தம் பாரு. யாரு கேட்டாலும் கொடுக்குறேன், சம்பூர்ணமாக கொடுக்குறேன், கடிந்து கொள்ளாமல் கொடுக்குறேன்றார் தேவன். சங்கீதம் 32 8 8-9 வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். என்ன சொல்றார் தேவன் 8 நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுறேன், உன்மேல் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்றேன். ஆக்சுவலா இந்த சங்கீதத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிட்டு வந்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் பாவம் செஞ்சிட்டான். பாவம் செஞ்சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டான். போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், அறிக்கை செய்து தேவனும் மன்னிச்சிடுறார். மன்னிச்ச பிறகு தேவன் அவன்கிட்ட சொல்கிற வார்த்தைகள், சரி மன்னிச்சாச்சு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம், இப்போ நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுறேன்,
உன்மேல் என் கண்ணை வைத்துனா உன் அக்கறையோட. நீதிமான்கள் மேல் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் இருக்குதுன்னு வேதம் நோக்கமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி உன்மேல் என் கண்ணை வைத்து நான் ரொம்ப உன் மேலே அக்கறை வச்சு உனக்கு நான் போதிக்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன். ஆனால் உன்ட்டிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறேன்றாரு. அதுதான் 9ஆம் வசனத்தில். என்னத்தை எதிர்பார்க்குறாரு? நீ குதிரையை போல் கழுதையை போல் இருக்கக்கூடாது. குதிரை கழுதை சொன்னால் கேட்டுக்காது, பிடிச்சி இழுத்தாதான் வழிக்கு வரும். நீ நான் சொன்னாலே கேட்டுக்கணும், போக வேண்டிய வழியை காமிச்சாலே நீ அதில் போகணும். சில கண்டிஷனும் இருக்குது பாருங்க. ஞானம் வேணுமா, தேவன் உங்களை போதிக்கணுமா, நிச்சயமாக செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. ஆனால் அந்த 9ஆம் வசனத்தையும் பாருங்க. ஆண்டவரே நீர் சொல்கிறப்ப நான் கேட்குறேன், ஆண்டவரே நீர் காட்டும் வழியில் நான் நடக்கிற ஆண்டவரே, நீ உங்களையே அவருக்கு முன்பாக அவருக்கு அர்ப்பணிங்க. இன்னைக்கு அந்த 8ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தலாமா? சங்கீதம் 32:8 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இது அருமையான வாக்குத்தத்தம், இதை எடுத்துக்கணும். தேவன் பாருங்க நமக்கு ஞானத்தை கொடுக்குறேன்றாரு. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 3 தடவை சொல்றாரு. உனக்கு போதிப்பேன், வழியை காட்டுவேன், ஆலோசனை சொல்லுவேன். ஆகவே இன்னைக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் தருவாரா இல்லையான்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக தருவார், போதிப்பார், வழியை காட்டுவார், ஆலோசனை சொல்லுவார். பரலோகத்தை ஒரு பூட்டப்பட்ட ஒரு இதாக நினைக்காதீங்க. இல்லை, இது திறந்த வாசலாய் உங்களுக்கு முன்பாய் நிற்குது. தேவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், வழியை காட்டுவார். நம்புங்க. முதல்ல அடுத்த வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் ஒரு சில அப்படியே 1ஆம் வசனத்துலேருந்து அப்படியே வாசித்துக்கிட்டு வரேன். அந்த வாக்குத்தத்தத்தை கரெக்டாக பிடிங்க, எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீதிமொழிகள் 2. எப்போவுமே இந்த வாக்குத்தத்தங்களை பார்க்குறப்போ நான் சொல்லியிருக்கேன், சில நேரம் கண்டிஷனும் இருக்கும். அப்போ இங்கே கண்டிஷன் இருக்குது, பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே ஒரு கண்டிஷனை பார்த்தோம். தேவன் சொல்கிறார், நான் போதிக்கிறேன், ஆனால் நீ சொல்கிறபடி கேட்கணும். திரும்ப திரும்ப அப்படி போயிட்டுருக்கூடாது தப்பான வழியில். இங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 2:1 வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகள் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது இதெல்லாம் நீ செஞ்சானா அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அதான் வாக்குத்தத்தம். அப்புறம் 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும். இப்போ கண்டிஷன் என்னது? நீ உன் செவிய ஞானத்திற்கு சாய்க்கணும், உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணணும், என் வார்த்தையில ஏற்றுக்கொள்ளணும், என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தணும். அது ரொம்ப ஒரு கவனத்தோட வாங்கிக்கணுன்றது மட்டும், அதை காத்துக்கொள்ளணும், அதை கை கொள்ளணும். ஞானத்தை வா என்று கூப்பிடணும், அதை விரும்பணும். ஞானமே வா அப்படின்னு சொல்லணுமா? அட்லீஸ்ட் இருதயமாவது அப்படி சொல்லணும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி, அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும். போல புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாக. நீ அப்படி தேடினா அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அதுதான் ஞானம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் 7ஆம் வசனம், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். 8, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். 9, திரும்ப பாருங்க வாக்குத்தத்தம் 9, அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் இது எப்போதும் நாம ஞானத்தை விரும்புவோமானால், நாம செவியை ஞானத்தின் பக்கம் சாய்ப்போமானால், போதனையின் பக்கம் சாய்ப்போமானால், அதை பெரிய ஒரு விஷயமா நினைப்போமானால், நிச்சயமா கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். ஞானம் நம் இருதயத்துக்குள், இருதயம்னா பைபிளில் மனதும் கூட,
நம் இருதயத்துக்குள் பிரவேசித்துக் கொள்ளும். 4ஆம் வாக்குத்தத்தம் சங்கீதம் 25. வேணுக்குன்னு நிறைய வாக்குத்தத்தம் காமிக்கிறேன், 1-2 கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக. சங்கீதம் 25. சரி, அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நீதிமொழிகளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீதிமொழிகளில் சொல்கிறார்ல, நீ செவிய சாய்த்தா, நீ ஞானமே வான்னு கூப்பிட்டா, நீ இதை வெள்ளி பொண்ணு போல தேடினா உனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்கிற. என்ன மாதிரி ஞானத்தை நீதிமொழிகள் சொல்லுது? என்ன மாதிரி ஞானத்தை நீதிமொழிகள் சொல்லுது? நீதிமொழிகள் அற்புதமான ஒரு புஸ்தகம். பைபிளில் நீதிமொழிகள்ன்ற ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, நீங்கள் வாசித்து பார்க்கலன்னா சும்மா லேசாக எடுத்து வாசித்து பாருங்கள். சும்மா ஒரு 1-2 வசனம் வாசித்தா நீங்களே அது உங்களுக்கு பிடிச்சிடும். ஏன்னா நீதிமொழிகளுடைய விசேஷம் என்னன்னா, வாழ்க்கையினுடைய எல்லா ஏரியாவை பற்றியும் பேசுது. அது கடவுளை பற்றி பேசுது, கடவுளை பின்பற்றுறதை பற்றி பேசுறது, கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி பேசுது, கர்த்தருடைய வழியில் நடப்பதை பற்றி, அவரை பிரியப்படுத்துறதை பற்றி பேசுது. ஆனால் அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி வேலை செய்யணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்லா வேலை செய்யணும்னு பேசுது. எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும்னு பேசுது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு பேசுது. எப்படி மற்றவர்களிடத்தில் ஆலோசனை பெறணும்னு பேசுது. எப்படி உங்கள் உறவுகள், உங்கள் நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் எப்படி நீங்கள் நடந்துக்கணும்னு பேசுது. திருமணத்தில் எப்படி ஒரு பொண்ணை தேடணும், தேர்ந்தெடுக்கணும்னு பேசுது. அப்புறம் அந்த திருமணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு பேசுது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுது. அற்புதமான புஸ்தகம் நீதிமொழிகள். ஆக்சுவலாக அது 6000 வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதில் 3 தீம் இருக்குது. ஞானத்தை 3 விதமாய் இந்த நீதிமொழிகள்ன்ற புஸ்தகம் விவரிக்குது. ஒன்று கர்த்தருக்கு பயப்படுதல், அதாவது கர்த்தர் அறிவது, கர்த்தரை பின்பற்றுவது, அவருக்கு மரியாதை செலுத்துவது, அவருடைய வழியில் நடப்பது, அவரை பிரியப்படுத்துவது. அது ஒரு தீம் நீதிமொழிகளில் இருக்கு. இன்னொரு தீம் மாரல் ரைச்சஸ்னஸ், சன்மார்க்க ஒரு ஒழுக்கம். அதாவது தேவன் நம்ம ஒரு விதத்தில் வாழணும்னு எதிர்பார்க்கிறார். சும்மா கண்டபடி உலகத்தார் வாழ்ற மாதிரி வாழ்றது ஞானமே கிடையாது. நீதிமொழியுடைய பாயிண்ட் என்னன்னா, இது சரி கிடையாதுன்றது மட்டும் இல்லை, இது ஞானம் கிடையாது. தீமையை விட்டு விலகுவது தான் ஞானம். பொதுவாக நம்ம எப்படி நினைப்போம், அந்த தப்பான விதத்தில் நம்ம பண்ணக்கூடாது, சரி கிடையாது. சரி கிடையாதுன்றது பைபிளினுடைய மற்ற பகுதியெல்லாம் போதிக்குது. அந்த நீதிமொழியுடைய விசேஷ பாயிண்ட் என்னன்னா, இது தப்புன்றது மட்டும் இல்லை, இது முட்டாள்தனம்பா. மனைவி விட்டு இன்னொருத்த மனைவி பின்னால் போகிறது முட்டாள்தனம். சரி கிடையாதுன்றது மட்டும் இல்லை, அது முட்டாள்தனம், மூடத்தனம், அறிவு கட்டத்தனம். அநியாயமாய் பிசினஸ் செய்வது முட்டாள்தனம்னு சொல்லுது நீதிமொழிகள். சரி கிடையாதுன்னு மட்டும் இல்லை, முட்டாள்தனம். சன்மார்க்க ஒரு ஒழுங்கு. தேவன் நம்மள்ட்ட இருந்து ஒரு விதமான நீதியை எதிர்பார்க்கிறார், ஒரு விதமாக வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு, அவரை போல இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அவருடைய பிரமாணங்கள் இப்படி வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. உலகத்தார் வாழ்றதுக்கு நாம வாழ்றதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். மாரல் ரைச்சஸ்னஸ் என்ற ஒரு பெரிய தீம் இருக்கு நீதிமொழிகளில். இதையும் ஞானத்தில் ஒரு முக்கிய பங்கு என்று நீதிமொழிகள் போதிக்குது. கர்த்தருக்கு பயப்படுறது, அவரை பின்பற்றுறது, அவரை பிரியப்படுத்துறது மட்டும் இல்லை, ஒழுங்காக வாழ்றது, அதுதான் ஞானம். அது மட்டும் இல்லை, 3வது ப்ராக்டிக்கலாக சக்சீட் ஆகிறது, ப்ராக்டிக்கலாக வெற்றி பெறுவது. வேலையில், திருமணத்தில், பிள்ளைகளை வளர்ப்பதில், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவதில், எல்லாத்துலேயும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் ப்ராக்டிக்கல் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். சக்ஸஸ் லைக் த வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். 3 தீம். கர்த்தரை பிரியப்படுத்துகிற அந்த தீமும் இருக்குது, ஒழுங்காக வாழ்கிறதும் இருக்குது, ப்ராக்டிக்கலாக வெற்றி பெறுவதும் இருக்குது. இது 3மே சேர்த்து தான் ஞானம் என்று சொல்லுகிறது நீதிமொழிகள். அப்போ நீதிமொழிகளில் நீ செவிய சாய், நீ என் பின்னால் வா, நீ ஞானமே வா என்று கூப்பிடு, இந்த ஞானத்தை நீ வெள்ளி பொண்ணு போல தேடு, உனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறப்போ என்ன ஞானம் கிடைக்கும்னு சொல்லுது? எல்லா விதமான ஞானமும் கிடைக்கும். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவரை பிரியப்படுத்துவேன்றது மட்டும் இல்லை, வாழ வேண்டிய விதத்தில் ஒழுக்கத்தோடு நீதியுடன் வாழுவ. அது மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக வெற்றி பெறுவேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாலையும் ப்ராக்டிக்கலாக இதுதானங்க வாழ்க்கை, இதுதானங்க நல்ல வாழ்க்கை. உலகத்துட்டு போனீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆகிட்டா வேலையில், சம்பாத்தியத்தில் பெரிய ஆள் ஆகிட்டா என்ன வேணால் செஞ்சுக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னு. தப்பு, முட்டாள்தானம் அது. நீதிமொழிகள் சொல்லுது, இல்லை, இந்த ஆல்ரவுண்ட் ஞானம் உனக்கு வேணும்.
முதல்ல வெற்றி வாழ்க்கைன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோ. கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் வெற்றி வாழ்க்கையின் ஆரம்பம். அது மட்டும் இல்லை, ஒழுங்கா வாழுவது வெற்றி வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவது வெற்றி வாழ்க்கை. பைபிள் வந்து அற்புதமான ஒரு புஸ்தகம். நீதிமொழிகள் என்ற புஸ்தகமே ஒரு அற்புதமான புஸ்தகம் பாருங்க. வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வெற்றியை போதிக்குது, அதற்கான ரகசியங்களை போதிக்குது. இந்த ஞானத்தை தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குறேன், உன் உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி நான் செய்கிறேன், நீ அதுக்கு உன் செவிய சாய் அப்படின்றாரு. சரி, சங்கீதம் 25:8, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சங்கீதக்காரன் உணர்றான், அவன் பாவி, அவன் பாவம் செஞ்சிட்டான். பாவிக்கு போய் வழியை காமிப்பாரா? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சொல்லுங்க, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏன் பாவிகளுக்கு போய் தெரிவிக்கிறார்? சரி, நீதிமானுக்கு தெரிவிச்சா பரவாயில்ல, பாவிகளுக்கு போய் தெரிவிக்கிறாரு. ஏன் சொல்றான்? காரணத்தையும் சொல்றான். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஏன் பாவிகளுக்கு தெரிவிக்கிறார்? நீதிமானுக்கு தெரிவிக்கிறார்னா நம்ம சொல்லலாம், ஓ அவன் நீதினால தான் அவனுக்கு ஞானம் கிடைக்குதுன்னு. ஆனால் பாவிக்கு ஞானம் கிடைக்கிறப்போ நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர் என்பதனால தான் அவனுக்கு ஞானம் கிடைக்குது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அதை தான் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய். கர்த்தருடைய சுவாபம் எப்படிப்பட்டதுன்னா, பாவிக்கு போய் வழியை தெரிவிக்கிற ஒரு சுவாபம் அவர்கிட்ட இருக்கு. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்படியே 9ஆம் வசனம், 9லேருந்து அப்படியே வாசிட்டு போகலாம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம்னு வந்துருச்சு, ஆனால் ஆங்கிலத்தில் he leads the humble, தாழ்மையுடையவர்கள் என்ற மாதிரி வருது பாருங்க. அப்படி கூட புரிஞ்சுக்கலாம், கனெக்ஷன் இருக்குது தாழ்மையுடையவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும். அந்த 2 வார்த்தைகளை வச்சு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் தாழ்மைன்ற அந்த கருத்தும் அங்கே இருக்குது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் போதிக்கிறார். 10ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். 11, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, என்னத்தையோ பெருசாக பண்ணிட்டான் பாருங்க. அதனால தான் சொல்கிறான், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உமது நாமத்தின் நிமித்தம் அதை என் மன்னித்தரலாம். பாவத்தினால் நீங்கள் ஞானத்தை பெற முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், உங்களை மன்னிப்பார். அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை மன்னிப்பார். 12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வாக்குத்தத்தம் எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வசனத்தில் இருக்குது, 12ஆம் வசனத்தில் இருக்குது. 8ஆம் வசனம் காரணம் கொடுக்குது, ஏன் பாவிகளுக்கு போய் இவர் வழியை தெரிவிக்கிறாருன்னு. அவர் நல்லவர், அதான் காரணம். 12ஆம் வசனம் ஒரு கண்டிஷனை சொல்லுது, யாருக்கு வழியை போதிப்பாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எல்லாருக்கும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். திரும்ப திரும்ப இது வருது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த 8ஐயும் 12ஐயும் சேர்த்து வாசிக்கலாமா? சங்கீதம் 25:8 வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். 12ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இந்த வசனங்களை எடுத்துக்கணும் நீங்கள். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கீர், இப்படி வசனம் சொல்லுது, பாவிகளுக்கு கூட வழியை தெரிவிக்கிறீர். ஆவே நான் பாவம் செஞ்சா கூட ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நீர் நல்லவர் என்பதனால மன்னியும், நாமத்தின் நிமித்தம் என்னை மன்னிச்சு நான் போக வேண்டிய வழியை எனக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு போதிய ஆண்டவரே. இன்னொரு வசனம், யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்க, சத்திய ஆவி. அதாவது பரிசுத்த ஆவிக்கும் சத்தியத்துக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. நிறைய பேர் பரிசுத்த ஆவியை வல்லமையோட சம்பந்தப்படுத்துவாங்க, பவர், ஹோலி ஸ்பிரிட் பவர். ஆனால் சத்தியத்தோட நிறைய பேர் சம்மந்தப்படுத்துறது இல்லை. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் சத்தியத்தினுடைய ஊற்றே அவர்தான்? அல்லது இப்படி சொல்லலாம், இந்த ஞானமுள்ள புஸ்தகத்தை யார் எழுதினது? ஆவியானவர், பரிசுத்த அவர் தான். இதுக்கு ஆத்தர்.
சிலர் நினச்சிக்கிறாங்க ஆவியானவர் வந்து ஆன்டி இன்டெலெக்சுவல்னு. ஆவியானவருக்கு நம்ம மைண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது பிடிக்காதுங்க. மைண்டெல்லாம் ஷெல்ஃபில் கழட்டி வச்சுட்டு ஒரே பவரை மட்டும் ஃபீல் பண்ணணும், அதுதான் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆவியானவர் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எழுதுனது. இந்த புஸ்தகத்தை யார் ஏவுனது? பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்திய ஆவியானவர். அவருக்கு சத்தியமும் பிடிக்கும், பவரும் பிடிக்கும். சத்தியத்தையும் அருளுகிறார், பவரையும் அருளுகிறார். சத்திய ஆவியாவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். இயேசு அதான் சொல்றாரு, ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இன்னொரு வசனம் சங்கீதம் 73 23 24 வாசிக்கிறேன். இந்த சங்கீதத்தில் ஆக்சுவலாக சங்கீதக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இதுக்கு முன்னால் வாசித்தீங்கன்னா அக்கிரமக்காரன் எப்படி செழிக்கிறான், அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் அவனுக்கு ஒரு அறிவு வருது, புத்தி வருது. புத்தி வந்த பிறகு பேசுகிற வார்த்தைகள் சங்கீதம் 73 23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். என்ன மாதிரி வசனம் பாருங்க. 24 என்ன சொல்கிறான்? என் வாழ்நாளெல்லாம் என் வலது கையை நீர் பிடித்து தாங்குறீர். 23 அதான் அர்த்தம். 24 உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே, அப்படின்னா வாழ்நாளெல்லாம் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அப்போ போதும், இன்னும் வசனம் தேவையில்லை. இது நிறைய வசனம் கொடுத்துட்டேன். இதை நம்புறீங்களா? தேவன் உங்களுக்கு ஞானத்தை தர விரும்புகிறார். சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆமாம், நீங்கள் கேட்கணும், நீங்கள் நம்பணும், நீங்கள் தாழ்மையாக நடந்துக்கணும், அதை பற்றி இப்பெல்லாம் பேசுவோம். ஆனால் முதல்ல இதை நம்புங்க. அடிப்படையாக தேவன் ஞானத்தை தர விரும்புகிறார். எல்லா விதமான ஞானத்தையும் நமக்கு தர விரும்புகிறார். இதை முதல்ல நீங்கள் நம்ப வேண்டும். ஞானத்தை எப்படி பெறுவது? முதல்ல நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்க வேண்டும். இதுதான் முதல் கண்டிஷன். விசுவாசிக்கணும். முதல்ல அவர் ஞானம் உள்ளவர், எனக்கு ஞானத்தை தர விரும்புகிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயம் தருவார்னு நம்பணும். சிம்பிளாக நம்பணும், அவ்வளோதான். நம்பலைன்னா கிடைக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். சும்மா பிரச்சனையை யோசித்து புலம்பிக்கிட்டு இருந்தால் ஞானம் கிடைக்காது. என்ன பண்ணணும்னு தெரிலங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இதையே பேசிக்கிட்டு இருக்காதிங்க. அதுக்கு போல் இந்த இப்போ நம்ம காமிச்சுமே இந்த வசனங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவுள், நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் கேட்கிறேன், நீர் சம்பூர்ணமாய் தருவீர் என்று சொல்லியிருக்கிறீர், கடிந்து கொள்ளாமல் தருவீர் என்று, ஆகவே நான் கேட்கிறேன், தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். பாவிகளுக்கு கூட வழியை தெரிவிக்கிறீர்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே, நான் கேட்குறேன் ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறதுனால எனக்கு வழியை காண்பி ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாம் ஆலோசனை கொடுப்பீர் என்று வசனம் சொல்லுதே. நீர் இந்த விஷயத்தில் எனக்கு ஆலோசனை தார ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேளுங்க, ஜெபிங்க, விசுவாசித்து பேசுங்க. அப்புறம் அவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார்னு எதிர்பார்த்து வாழுங்க. பல விதத்தில் உங்களுக்கு அந்த ஆலோசனை கிடைக்கலாம். டைரெக்டாக உங்களுக்கு சொல்லலாம், வேதத்தை வாசிக்கிறப்போ சொல்லலாம், அல்லது இன்னொருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கலாம். பல விதத்தில் தேவன் உங்களோட பேசுவார், நிச்சயமாக ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தை எப்படி பெறுவது? நம்பர் 1 விசுவாசம். அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். விசுவாசத்தா பெறலாம், விசுவாசிக்கலைன்னா பெற முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற முடியாதுன்னு யாக்கோபு 1:7 சொல்லுது. ஞானத்தை பற்றி பேசுகிறப்போ தான் யாக்கோபு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட கேளுங்க, ஆனால் விசுவாசத்தோட கேளுங்கன்றார் யாக்கோபு 1:6. சந்தேகப்பட்டுட்டு கேட்காதீங்க, விசுவாசத்தோட கேளுங்க அப்படின்ட்டு 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முதல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முதல்ல விசுவாசிக்கணும். என்னன்னு? தேவன் எனக்கு ஞானத்தை தருவார்னு விசுவாசிக்கணும். ரொம்ப சிம்பிளாக விசுவாசிச்சா போதும். ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லலை. நான் சிம்பிளாக விசுவாசித்தாலே கடவுள் நல்லவர், ஞானத்தை எனக்கு தருவார். வாக்கு பண்ணியிருக்கார், நானாக கேட்டேன், அவர் தானே வாக்கு பண்ணார், நான் கொடுப்பேன்னு அவர் வழி எனக்கு சொன்னார். ஆகவே கொடுப்பார்ன்னு நான் நம்புகிறேன். எனக்காக உயிரையே கொடுத்தவர் ஞானத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் நம்புகிறேன். ஞானத்தை தேவன் எனக்கு கொடுப்பார். ஞானத்தை பெறத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? 2வது, கர்த்தருக்கு
பயப்படுகிற பயத்தை நாம் நாட வேண்டும், அதை முக்கியப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது பைபிளில். அது அவ்வளோவா அதிகமாக போதிக்கப்படுற ஒரு காரியம் இல்லை, ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீதிமொழியில் 1:7 சொல்லுது பாருங்கள். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்கிறேன். நீதிமொழியில் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ ஞானத்தின் பாதையில் நீங்கள் தொடங்கணும்னா முதல் படி எடுத்து வைக்கணும்னாலே சிலதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். விசுவாசிக்கணும், அது மட்டும் இல்லை கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கணும். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அதை பற்றி நான் விவரமாக போதிக்க விரும்புகிறேன். ஏன்னா கடைசி 2-3 வாரத்தில் திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல்னு. ஆனால் லேசாக இன்னைக்கு சொல்லிடுறேன். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? கர்த்தரை கண்டு அச்சம் அடைவது கிடையாது, திகில் அடைவது கிடையாது. ஐயோ என்ன நொறுக்கிடுவாரா, அடிச்சிருவாரா, தண்டிச்சிருவாரா, அழிச்சிருவாரா அப்படின்னு பயப்படுறது கிடையாது. அது எப்படி நாம் விவரிக்கலாம்? சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். விளக்குறதுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு கருத்து கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு வந்திருக்கு பைபிளில். அதை ரொம்ப குறைச்சிடவும் கூடாது. ரொம்ப குறைச்சிட்டா அதனுடைய இது போயிடும். கர்த்தருக்கு பயப்படுதல் வெறும் மரியாதை செலுத்துறதுன்னு சொல்லிட்டா பத்தாது. கர்த்தருக்கு மரியாதை செலுத்துறது, கர்த்தருக்கு பயப்படுதல்னு என்னது? இப்படி சொல்கிறேன், கர்த்தரை கண்டு வியந்து நிற்பது. கர்த்தரை கண்டு, கர்த்தரை குறித்த ஒரு வியப்பு. இது ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு விளக்க பார்க்குறேன். என் பிள்ளைகள் சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் செய்கிற சின்ன சின்ன சாதாரண காரியங்களை கண்டு வியந்து நிற்பாங்க. அப்பாவுடைய பவரை பாருப்பா. ஒன்றும் பெருசாக செஞ்சுருக்க மாட்டேன், ஆனால் அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியுது, நான் பவர், எங்கள் அப்பா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி என்னை இப்படி பார்க்குது. அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குப்பா. ஆனால் வளர்ந்த பிறகு அந்த வியப்பு போயிடுது. ஆனால் நாம் கர்த்தரை பார்க்க பார்க்க அறிய அறிய அந்த வியப்பு அதிகமாக தான் ஆகுது. அது வெறும் ஒரு மரியாதை கிடையாது, அல்லது வெறும் அன்பு கூட கிடையாது. இது வியப்புன்றது வேற. இட் இஸ் யூ ஆர் லெஃப்ட் ஸ்டன்ட் பை ஹிஸ் கிரேட்னஸ். அவர் எவ்வளோ பெரியவர், வல்லவர், நல்லவர், அன்பானவர், நீதி நியாயம் உள்ளவர் என்பதை பார்க்க பார்க்க வியந்து போய் நிற்கிறோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் வரணும்னா அந்த விதத்தில் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை மென்மேலும் பார்க்க வேண்டும், பார்த்து வியந்து போய் நிற்கணும். அதாவது அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். இமயமலையை போய் பார்க்குறேன்ட்டு டூரிஸ்ட் போயிட்டு அன்றைக்கி ஒரே மேகமூட்டமாக இருந்ததுன்னா என்னத்தை இமயமலைன்னு பார்த்துட்டு ஒரு சிலர் வந்துடுவாங்க, என்ன இமயம். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் அவங்கள்ட்ட, இல்லைப்பா இது உண்மையிலே மகிமையான காட்சி, கொஞ்சம் பொறுத்துரு. ஏன்னா உண்மையிலே அந்த மேகம்லாம் போகிற வரைக்கும் பொறுத்து இருந்து அதனுடைய மகிமையை பாரு, ரொம்ப சூப்பரான காட்சி. ஆனால் சிலர் கேட்க மாட்டாங்க, என்னத்தை இமயமலை போனேங்க, சும்மா ஏதோ 2 மலை உச்சி தெரிஞ்சுது, ஒன்றும் பெருசாக மகிமையாக இல்லை. நிறைய பேர் கடவுளை பற்றி அப்படி தான் பார்க்குறாங்க. என்னங்க பெரிய இது கடவுள், கடவுள் கடவுள்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன மகிமையானவர் அவர்? மேக மூட்டத்தினால அவங்களால் உருப்படியாக பார்க்க முடியல, அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கலை. ஆனால் அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தால் வியந்து நிற்போம் நாம். ஓ வா அப்படின்னும். ஏன்னா அவர் நாம் நினைக்கிறத விட பெரியவர், நாம் நினைக்கிறத விட வல்லவர், நாம் நினைக்கிறத விட நல்லவர், நாம் நினைக்கிறத விட இரக்கம் உள்ளவர், நாம் நினைக்கிறத விட நீதி நியாயம் உள்ளவர், நாம் நினைக்கிறத விட ஞானம் உள்ளவர். யாருக்கும் அவருக்கு ஈடிணையா யாருமே இல்லை. அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கறது தாங்க கர்த்தருக்கு பயப்படுதல். இப்படி சொல்றேன், அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தாதான் மற்ற காரியங்களையும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கலாம். அவரை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களையும் உலகத்தையும் மற்ற எல்லாத்தையுமே உருப்படியாக புரிஞ்சுக்கலாம். வெளிச்சம் இல்லாமல் எதுவுமே தெரியாது, கடவுளை குறித்த அறிவு இல்லாமல் எதுவுமே புரியாது. அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு ரூமுக்கு போனீங்கன்னா வெளிச்சம் இல்லாமல் ரூமில் இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு எதை பார்க்கணுன்னாலும் வெளிச்சம் தேவை, எதை புரிஞ்சுக்கணுன்னாலும்
கர்த்தரை முதல்ல புரிஞ்சுக்கணும், கடவுளை புரிஞ்சுக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 36:9. நான் நினைக்கிறேன், நாம் கடவுளை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் இன்னும் அதிகமாக புரிஞ்சுப்போமானால் இது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியுமே பாதிக்கும், எல்லாத்தையுமே இன்னும் நல்லா ஆக்கிடும். அதனால தான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளை புரிஞ்சுக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளை குறித்த அறிவில் நாம் முன்னேறுவோமானால் எல்லாத்த குறித்த அறிவும் நமக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். நாம் என்ன ஃபீல்டில் இருக்கிறோமோ, என்ன உத்தியோகத்தில் இருக்கிறோமோ, என்ன வேலை செய்கிறோமோ, அந்த வேலையில் நாம் இன்னும் சிறந்து விளங்குவோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாலையும் வெற்றியை காணுவோம். உங்களுக்கு தெரியுமா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள்லாம் அவங்க இந்த கடவுள் பயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இதை இன்னைக்கு பெருசாக பேசுறது இல்லை, யாரும் மறைச்சி வச்சுருவாங்க. இன்னைக்கு எப்படி ஆக்கிடுறாங்கன்னா, சயின்ஸுக்கும் ஒரு கிறிஸ்தவத்துக்கும் அல்லது இந்த மாதிரி இயேசுவை நம்புறது, கடவுளுக்கு பயப்படுறது, இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. சயின்ஸ் வேற, இது வேற. இன்னும் கேட்டால், நீ சயின்ஸில் போனால் இதில் ரொம்ப பெருசாக இருக்க முடியாது, கடவுளெல்லாம் பெருசாக நம்ப முடியாதுன்ற மாதிரி சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சயின்டிஸ்டாக இருக்கணும்னா இதெல்லாம் நீ இந்த கடவுள் நம்பிக்கைக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அப்போ தான் நீ உருப்படியான சயின்டிஸ்டாக இருக்க முடியும். அல்லது நீ கடவுள் நம்பிக்கை இதுக்கெல்லாம் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பெரிய சயின்ஸ்லாம் ஒரு பெருசாக போக முடியாது. அப்படி இதை ரெண்டுத்தையும் பிரித்து யோசிக்கிறாங்க. தவறு பாருங்கள். நீங்கள், நான் சில பேர்களை வாசிக்கிறேன், இவங்களாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், இவங்களாம் கடவுள் பயம் உள்ளவர்கள். இப்போ நான் வாசிக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற பேர்கள் எல்லாரும் அப்படியே உத்தமான, அப்படியே பர்ஃபெக்டான கிறிஸ்தவங்கன்னு சொல்ல வரல. நான் ஏதோ கடவுள் பயம் இருக்குதானா, இயேசுவை ஏதோ ஒரு விதத்தில் நம்பினாங்க. சிலர்லாம் இப்போ இல்லை. சர் ஐசக் நியூட்டன், அவர் இயேசுவை நம்பினார், ப்ராட்டஸ்டன்ட். அவர் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்ச ஆளே அவர் தான். லாஸ் ஆஃப் மோஷன் ஃபிசிக்ஸில் படிப்பாங்க பாருங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சவரே அவர் தான். கேலிலேயோ, ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமின்வாங்க, அவரும் ஒரு இயேசுவை நம்பின ஒரு ஆள் தான் பாருங்க. யோஹானஸ் கெப்லர், ஜேம்ஸ் மேக்ஸ்வெல், மைக்கேல் ஃபாரடே, ராபர்ட் பாயில், கிரெகர் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், கார்ல் லினேயஸ். கார்ல் லினேயஸ் இந்த செடிகளுக்கெல்லாம் பேர் கொடுத்தவர். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பேர் கொடுத்து இந்த ஒவ்வொன்றத்தையும் அப்படியே வரிசைப்படுத்தி அதெல்லாம் பண்ணவர். அவர் என்ன நம்பினார்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர் பாருங்க. இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கிட்டாரு, ஆதாமை வச்சு மிருகங்களுக்கு பேரிட்டார். யாரை வச்சு பேரிட்டார்? ஆதாம் வச்சு பேரிட்டார். அப்போ நாம் தொடர்ந்து அதை செய்யணும். சிருஷ்டிப்பில் தேவன் உண்டாக்கின எல்லாத்தையும் அடையாளப்படுத்தி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பேரை கொடுத்து வைக்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் நம்ம எந்த நோக்கத்தோட சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும் நம்பி செஞ்ச ஒரு ஆள் கார்ல் லினேயஸ். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்ற ஒரு ஆள், அவர் பாருங்க, இந்த வேர்க்கடலைக்கு 100 யூசஸ்க்கு மேலே கண்டுபிடிச்ச ஆள். வேர்க்கடலையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வேர்க்கடலையில் என்னென்னமோ தயாரிக்கிறாங்களா, எண்ணெய், பீனட் பட்டரு, என்னென்னமோ, இதெல்லாம் அந்த ஆள் கண்டுபிடிச்சு. ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர்ன்றது விசுவாசி. அவர் சொல்கிறாரு, ஜெபிச்ச பிறகு அவருக்கு ஒரு வெளிப்பாடு மாதிரி புது புது ஐடியாஸ் வருமா. அந்த ஐடியாஸை தேவனிடத்துலேருந்து பெற்று அப்புறம் லேபில் போய் அப்படியே ட்ரை பண்ணுவாராம். பிளைஸ் பாஸ்கால், பிரில்லியண்டான மேத்தமெட்டிஷியன், ஃபிசிசிஸ்ட், ஆனால் தியாலஜியும் எழுதினவர், பயங்கரமான தியாலஜியன் ஒரு விதத்தில். சாமுவேல் மோர்ஸ், மோர்ஸ் கோடு இன்னி கூட சொல்கிறோம், இன்வென்டர் ஆஃப் த சிங்கிள் வயர் டெலகிராஃப். அவர் அனுப்பிச்ச முதல் டெலகிராஃபே எண்ணாமும் 23:23 வர கடைசி பதத்தை தான் அனுப்பிச்சார். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் பாருன்ற மாதிரி, வாட் காட் ஹேஸ் ராட், அதுதான் முதல் டெலிகிராஃப் மெசேஜ். இன்னைக்கு கூட அவர் பேரை மோர்ஸ் கோடுன்னு நம்ம சொல்கிறப்ப அவர் பேரை சொல்கிறோம். அல்லது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை லீட் பண்ண ஆள் சமீபத்தில் ஃப்ரான்சிஸ் காலின்ஸ், அவரும் ஒரு கிறிஸ்தவர். முழு ஹியூமன் டிஎன்ஏயே மேப் பண்ணாங்க, அதுக்கு லீடராக இருந்தவர் ஃப்ரான்சிஸ் காலின்ஸ். இவங்களாம் ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்குமானால், அவரை அறிகிற ஒரு அறிவு இருக்குமானால், இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா ஏரியாவையுமே இன்னும் நல்லா ஆக்கிடும். உங்களை எல்லா ஏரியாலையும் சக்ஸஸ் ஆக்கிடும். உங்களுடைய வேலையை வெற்றிகரமாக ஆக்கிடும். உங்களை பெரியாள் ஆக்கிடும். ஏன் இதை சொல்கிறேன், சிலர் நினைப்பாங்க, சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம், ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், வசனத்தை தியானித்து என்ன பிரயோஜனம், இதெல்லாம் என்ன என் வேலைக்கு உதவ போதா? ஆமாங்க, உதவ போதுங்க.
ஆமாம், உதவ போகுது. அதுதான் இதில் பெரிய விஷயம். எல்லாத்துக்குமே உதவும். இது நான் குடும்ப வாழ்க்கை இன்னும் நல்லா, ஆமாம் நல்லா ஆக்க போது, எல்லாத்தையுமே மாற்றும். சிலர் வந்து அதை அவங்க நினச்சிக்கிறாங்க ஆவிக்குரிய ஜீவன் வேறு, இதெல்லாம் வேறுன்னு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூணாவது, ஞானத்தை பெறத்துக்கு நாம் என்ன செய்யணும்? அதை விரும்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படணுன்றது மட்டும் இல்லை, விரும்பணும். அதனால தான் நீதிமொழிகள் 2:3 நான் அந்த வசனத்தை வாசித்தேன். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. ஞானமே வா, நீ எனக்கு வேணும்னு சொல்லணுமா? நாம வெள்ளி பொண்ணு நாடுறது போல் அதை நாடணும். அப்போ உனக்கு அது கிடைக்கும். ஞானத்துக்கு கூட மான ரோஷம் இருக்குன்ற மாதிரி விரும்புகிறவன்ட்டு தான் வரும், விரும்பாதவன்ட்ட வராது. அதை பெருசாக நினைக்காதவர்கள்ட்ட வராது ஞானம். அதை பெருசாக நினைக்கணும். வெள்ளி பொண்ணை காட்டிலும் இது விலையேற பெற்றது, முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது, இது கிடைச்சா எல்லாம் கிடைக்கும். அப்படி அதை பெருசாக நினச்சி அதை பெருசாக விரும்பினாதான் அது நமக்கு கிடைக்கும். மூடர்கள் அதை விரும்புவதில்லை, அதை அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது. நீதிமொழிகள் 1:7 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு வராது. அடுத்தது 4வது, தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதை யாக்கோபு 1:5 காமிச்சேன்ல. ஞானத்தை பெறத்துக்கு நாம் என்னங்க செய்யணும்? நாம் விசுவாசிக்கணும், தேவன் ஞானம் தருவாருன்னு விசுவாசிக்கணும். 2வது, கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கணும். 3வது, ஞானத்தை விரும்பணும். 4வது, தேவனிடத்தில் அதை கேட்க வேண்டும். இந்த வசனத்தை ஏற்கனவே விளக்கி சொல்லிட்டேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தர விரும்புகிறேன். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. இப்பொழுதே எந்த விதமான ஞானம் வேணுமானாலும் தேவனை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்தில் ஞானம் வேணும். நீர் சொல்லியிருக்கிறீர், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவுள்னு சொல்லியிருக்க. அவன் நான் கேட்குறேன், சம்பூர்ணமாய் நீர் கொடுப்பீர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே நான் கேட்குறேன், கடிந்து கொள்ளாமல் கொடுப்பீர் என்று சொல்லி, ஆகவே கேட்கிறேன்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்போது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுதே கேளுங்க. உங்கள் வேலை குறித்த ஞானம் வேணுமா? வேலையில் சிக்கலான சில சூழல்களை சந்திக்கிறீங்களா? ஞானத்தை கேளுங்க. அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அது எப்படி அந்த வேலையை விட்டுட்டு வரலான்னு போல நினைக்காதீங்க. ஆண்டவரே, இதை கையாளுறதுக்கான ஞானம் தார ஆண்டவரே. நீங்கள் ஸ்கூலில் ஒருவர் படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட, அங்கே சிலர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா கூட, இதை எப்படி கையாள் ஞானத்தை தார ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான ஞானத்தை தார ஆண்டவரே. என்ன கரியர் பார்த்து சூஸ் பண்ணுன்ற ஒரு ஞானத்தை தார ஆண்டவரே. யாரை திருமணம் செய்யணும் என்பதை குறித்த ஞானம் எனக்கு வரட்ட ஆண்டவரே, எனக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே, நீர் தருவீராக. கேளுங்க. இப்போ கேட்கும் நேரம் இது. இப்போ மட்டும் இல்லை, முடிஞ்சால் டெய்லி கேளுங்க. இப்போ கேட்டுட்டோம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஞானம் போன்ற காரியங்களை நான் நினைக்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதுக்கு முடிவே இல்லை. சில விண்ணப்பங்களை கேட்டு முடிச்சிடலாம், இது அப்படி ஒரு விண்ணப்பம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஞானத்துக்காக ஜெபிப்பார் போல இருக்குது. அவருடைய நிருபங்களை வாசிக்கிறப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னத்துக்காக ஜெபிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இந்த ஞானத்துக்காக நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பாருங்க. எபேசியர் 1:16 பாருங்க. பவுல் சொல்கிறாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று வேண்டிக்கிறேன்றாரு. என்ன சொல்றாரு? ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுவும் குறிப்பா பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவி. கொலோசியர் 1:9 இந்த சபைக்கும் அவர் ஜெபம் பண்றப்போ இதை பற்றி ஜெபம் பண்றாரு பாருங்க. நாம ஜெப குறிப்பில் பொதுவாக வேற காரியங்களை வச்சிருப்போம். ஐயோ, இதை முக்கியமா வைக்கணும், ஞானத்தை முக்கியமாக அங்கே வைக்கணும் பாருங்க. கொலோசியர் 1:9 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். என்னத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும்னு ஜெபம் பண்ணுறோம். அப்போது டெய்லி கேளுங்க முடிஞ்சா, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு ஞானம் வேணும், அதுக்கு வேணும், நீர் எனக்கு தருவீராக, வெளிப்படுத்துவீராக. சரி, 5வது ஜபிச்சிட்டீங்க, கேட்டுட்டீங்க. கேட்டேங்க. இப்போ ஞானம் அப்படியே வானத்திலேருந்து பொட்டலம் போல் அப்படியே விழும் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
எப்படி தருவார்னா வசனத்தின் மூலமாய் தருவார். 5வது வசனத்தை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வசனத்தை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கேட்டு தியானிக்க வேண்டும். நான் ஜெபிச்சிட்டேங்க, அவர் தருவார். சிலர் இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிறது பாருங்க. அப்படியே வானத்திலிருந்து சத்தம் கேட்கும். சரி, அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் தேவன் தருகிறார். ஆனால் எப்போவுமே அப்படி தான் தராரா? நம்ம அப்படி தான் தருவார் நிச்சயமாக அப்படி எதிர்பார்க்கறது அப்படி தப்பு. ஆக்சுவலாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து சத்தம் வர்றது, இந்த மாதிரி பிரம்மாண்டமான இதெல்லாம் வர்றது எதிர்பாராதவர்களுக்கு தான் வருது. சத்தம் வருமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வர மாட்டேங்குது. என்னமோ அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, படார்னு வருது வெளிச்சம், சத்தம். அப்போது தேவன் பாருங்க, அவர் இஷ்டப்படி செய்வார். ஆனால் பொதுவாக அவர் செயல்படுற விதம், ஞானத்தை தருகிற விதம் வசனத்தின் மூலமாய். அதுவும் நான் சொன்ன போல நிறைய பேர் ஞானத்தை ஒரு அற்பமாக இந்த ஆலோசனை, வழிகாட்டுதல் இதெல்லாம் ஒரு ரொம்ப லோவாக அற்பமான விதத்தில் நினைக்கிறாங்க. அது ஆண்டவரே இப்படி போகணுமா அப்படி போகணுமா, எது சொல்லுமா ஆண்டவரே, இதுவா இது நான் கேமா? இது நாம ஞானமுள்ள ஆகணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். வசனத்தைக்குரிய அறிவுல வளரணும். வசனத்தில் இருக்கிற பிரமாணங்கள், கோட்பாடுகள், பாடங்கள் இதில் அறிவுள்ளவர்கள ஆகணும். இதை வச்சு ஒரு தீர்மானத்தை ஞானமாக எடுக்கணுன்ற அளவுக்கு நாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அது தப்பா? சங்கீதம் 119 சிலர் வசனத்தையும் அப்படி பயன்படுத்துவாங்க பாருங்க. பட்டன் திறந்த ஆண்டவர் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும், தியானிக்கணும். சங்கீதம் 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இருக்கிறதுலே நீண்ட சங்கீதத்தில் தாவீது எதை புகழ்ந்து பேசுறாருன்னா தேவனுடைய வசனத்தை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23 பாருங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. என்ன வசனம் இங்கே இருக்குதுங்க, வெளிச்சம். அதனால தான் இது போதிக்கப்படணும். எல்லா சபைகளிலும் இந்த வசனம் போதிக்கப்படணும். எல்லாத்த குறித்த ஞானமும் இதிலிருந்து போதிக்கப்படணும். எல்லா விதமான சப்ஜெக்டும் போதகர்கள் வசனத்தின் அடிப்படையில் போதிக்கணும். குடும்பத்தை பற்றி, வேலையை பற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி, தேவனை பற்றி, நம்ம பற்றி, எல்லாத்த பற்றியும். நான் நினைக்கிறேன் போதகர் என்பது சபையில் ஒரு போதகராக இருக்கிறவர் எல்லாத்த பற்றியும் போதிக்கக்கூடியவராக இருக்கணும். ஐடியலி ஜனங்க எப்படி இருக்கணும்? இந்த போதனையை கேட்க விரும்புகிற ஒரு ஜனமாக இருக்கணும். ஆனால் நிறைய தடவை அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம சபையை பொதுவாக சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் போதவர்களும் எல்லா விதமான காரியங்களும் போதிக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஜனங்களும் போதனையை கேட்கிற விரும்புகிற நிலையில் ஒன்றும் இல்லை. எத்தனையோ கிறிஸ்தவங்க போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சபைக்கு போனோமா, ஆராய்ச்சோமா, ஏதோ 2 பாட்டு பாடினோமா, கம்யூனியன் எடுத்தோமா, ஒரு 10-15 நிமிஷம் ஒரு சில வார்த்தைகள் முடிஞ்சதா முடிக்க வேண்டியதானே, அதுக்கு மேலே என்னத்துக்குன்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பெரிய போதனை? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அப்போ போதகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை குறித்த அறிவு ஞானம் போதகருக்கு இருக்கணும். ரொம்ப கஷ்டம் அதுவே. அதுக்கப்புறம் ஜனங்க அதை விரும்பணும். ஆனால் இது ரெண்டும் இருக்கும் இடத்தில் அற்புதமான காரியங்கள் நடக்கும். இப்போ உங்கள் ஞானத்தில் வளரணுமா, ஜெபிச்சிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? எந்த ஏரியாவில் நீங்கள் ஞானத்தில் வளரணுமோ அந்த ஏரியாவை குறித்த போதனையை கேட்கணும். அந்த ஏரியாவை குறித்த போதனையை கேட்கணும். அந்த ஏரியாவை குறித்த போதனை பெருசாக இல்லையா, உங்கள் போதகர்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம், இதை பற்றி கொஞ்சம் போதிங்களேன். நம்ம சபையில்
கடந்த எத்தனையோ ஆண்டுகளாய் நம்முடைய தலைமை போதர்கள் பாஸ்டர் சாம் கீழே நீங்கள் எவ்வளோ போதனை கேட்டிருக்கிறீங்க, எவ்வளோ சப்ஜெக்டு, எல்லா சப்ஜெக்டும் பேசியிருக்கிறாங்க. முதல்ல அவங்க போச்சதை கேட்டு பாருங்கள். வேலையை பற்றி, குடும்பத்தை பற்றி, எல்லா சப்ஜெக்டை பற்றியும் நம்ம சபையில் போதனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் உணர்றீங்களான்னு தெரில. அப்போ கேளுங்க. ஒரு காரியத்தில், ஒரு ஏரியாவில் உங்களுக்கு வெற்றி வேணுமா, முன்னேற விரும்புகிறீங்களா? நான் நினைக்கிறேன் முக்கால்வாசி அநேகமாக அதை பற்றி போச்சிருப்பாங்க. நம்ம பின்னால் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இதை பற்றி போச்சிருக்காங்களாங்க, கேளுங்க, சொல்லுவாங்க, கேளுங்க. அதை அநேகமாக யூடியூப்லேயே இருக்கும். அது ஏற்கனவே தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பிரயாசத்தெல்லாம் எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவன் அதன் மூலமாய், வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு தடவை கேட்டால் பத்தாது, கேட்டு தியானிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கேட்டு தியானிக்க வேண்டும். தியானிக்க வேண்டும். பாருங்க, யோசுவா 1:8 பாருங்க, தியானிக்க வேண்டும். சும்மா ஒரு தடவை கேட்டால், லேசாக கேட்டால் பத்தாது. பாருங்க, முதல்ல கேட்குறதே கஷ்டம். அதனால் ஒரு தடவை கேட்டால் பாதி தான் உள்ளே போகும். திரும்ப திரும்ப கேட்க போதும் அது நல்லா ஃபுல்லாக போகும், நல்லா ஆழமாக போகும். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் முன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. கேட்கறது மட்டும் இல்லை, பேசிக்கிட்டே இருன்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை படித்தா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அதுக்குனுடைய அர்த்தம் மினுமினுப்பாயாகன்ற மாதிரி வருதான். முணுன்னு பேசிக்கிட்டு இரு வார்த்தையை அப்படின்னு, வசனத்தை. அதனால தான் நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு சொல்லிட்டு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. நான் நினைக்கிறேன் தியானிக்கிறதுல நிச்சயமாக மைண்ட் இன்வால்வ்டு. அதை யோசித்துக்கிட்டே இருக்கணுன்றது மட்டும் இல்லை, வாயையும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். உங்களுக்கே பேசிக்கணும், உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கணும், வசனத்தை பேசிக்கணும், அறிக்கையிடணும். இந்த வசனத்தை புரட்டி பார்க்கணும், அலசி ஆராயணும். எல்லாமே அதில் வருது பாருங்க. தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. எப்பொழுது? நீ பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, தியானிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, ப்ளஸ் அந்த வசனத்தின்படி செய்கிறப்போ, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆறாவது, வசனத்தை கேட்கிறது, தியானிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி செய்வது. வசனத்தை செய்வது. எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை செய்வது. வசனத்தை செய்ய வேண்டும். பாருங்க, ஆக்சுவலாக நம்ம கேட்கறது, தியானிக்கிறது, அறிக்கையிடுறதுனுடைய நோக்கம் என்னது? அதை செய்கிறது. செய்யும்படி தானே கேட்குறோம், தியானிக்கிறோம், அறிக்கையிடுறோம். அந்த யோசுவா 1:8 பாருங்க, திரும்ப யோசுவா 1:8, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அதாவது இரவும் பகலும் ஏன் தியானிக்கணுமா? சும்மா தியானிக்கிறேன்னு சொல்லிட்டதுக்காக, ரொம்ப அப்படியே சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறதுக்காக தியானிச்சா பத்தாது. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. கேட்ட வசனத்தின்படி நம்ம செய்யணும். செய்யலைன்னா நம்ம ஞானியே கிடையாது. ஏசு அந்த உண்மையை சொன்னார்ல, 2 பேர் வீடு கட்டினாங்க மத்தேயு 7. ஒருத்தன் புத்திமான், ஒருத்தன் புத்தி இல்லாதவன். புத்திமான் தான் அவன் என்ன பண்ணுறான்? கண்மலின் மேல் கட்டுறான். ஞானி முட்டாள் தான் என்ன பண்ணுறான்? மணலின் மேல் வீட கட்டுறான். புத்திமானுடைய அந்த வீடு தான் நிற்குது, முட்டாளனுடைய வீடு விழுந்துருது. யார் புத்திமான், யார் முட்டாள்? ஒரே ஒரு பாயிண்ட் தான் அங்கே இயேசு சொல்கிறது. கரெக்டாக வாசித்தீங்கன்னா 2 பேரும் வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் ஞானி கேட்டு அதன்படி செய்யறான், முட்டாள் கேட்டு செய்யாமல் போயிடுறான். அப்போ நாம் வசனத்தை செய்வது, நம்ம முதல்ல ஞானத்தின் பாதையில் நடக்கிறோம் என்பதை காண்பிக்குது. அது மட்டும் இல்லை, செய்ய செய்ய நமக்கு இன்னும் ஞானம் கிடைக்கும். செய்ய செய்ய அதிக ஞானம் கிடைக்கும்.
செய்ய செய்ய தான் ஞானத்தில் நம்ம பெருகுவோம். ஸோ ஜெபிச்சாச்சு, வசனத்தை கேட்டாச்சு, ஆனால் கேட்டதின்படி செய்யணும். தேவன் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு, ஒரு போதனையை கொடுக்குறாரு, ஒரு ஏரியாவை குறித்த வெளிச்சத்தை கொடுக்குறாருன்னா அதை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதன்படி அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் நாம் ஞானத்தில் பெருகுவோம். அந்த ஏரியாவிலையும் அதிக ஞானம் கிடைக்கும், எல்லாத்த குறித்த ஞானத்திலையும் பெருகுவோம். சங்கீதம் 119 99 பாருங்க. சங்கீதம் 119 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். என்னுடைய டீச்சர்ஸை காட்டிலும் நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன்றார் தாவீது. ஏன்? உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால். இந்த வசனத்தை, சாட்சினா வசனத்தை தியானிக்கிறதுனால என்னுடைய டீச்சர்ஸை காட்டிலும் நான் ஞானி ஆயிட்டேன்றாரு. 100ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 119 100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளையை செய்கிறதுனால, கை கொள்றதுனாலன்னா செய்கிறதுனால, வெறும் கேட்டு போகாமல் செய்கிறதுனால முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். நான் முன்ன நினச்சது உண்டு, வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னாலே ஞானத்திலையும் பெரியவங்க அப்படின்னு நினச்சேன். முன்னெல்லாம் அப்படி நினைப்பேன். ஆனால் இப்போ நான் அப்படி நினைக்கிறது இல்லை. ஜென்ரலாக அது உண்மை நினைக்கிறேன். வயசில் பெரியவங்க பொதுவாக ஞானத்திலையும் அவங்க வளர்ந்தவங்க, முதிர்ச்சி அடைந்தவங்க. ஆனால் எல்லா கேஸ்லையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில கேஸில் எப்படி பார்க்கலாம், வயசில் பெரியவங்க ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவங்க, இன்னொருத்தர் வயசில் சின்னவங்க ஆனால் ஞானத்தில் ஐயோ அட்வான்ஸாக போயிட்டாங்க. தாவீது அதை தான் சொல்கிறார் இங்கே. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், நீ சொல்கிறத நான் செய்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தை காட்டிலும் இந்த கட்டளை அதிக ஞானத்தை எனக்கு கொடுக்குது. சொல்லுவாங்க அனுபவம் தான் ஞானத்தை கொடுக்கும். உண்மை, அனுபவம் ஓரளவுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆனால் அதை விட பெரிய ஞானத்தை வசனம் கொடுக்கும். கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அடுத்தது 7வது, ஞானத்தை பெறும்படி நாம் என்ன செய்யணும்? மற்றவங்க அட்வைஸை கேட்டுக்கணும். மற்றவங்க அட்வைஸை கேட்டுக்கணும். வெறும் நான் ஜெபிச்சிட்டேங்க, நான் வசனத்தை பார்க்குறேங்க, நானும் என் தேவனும் என் வசனம் வசனமும் ஆவியானவரும் நாங்கள் அப்படியே ரூமில் அப்படியே தேவன் எனக்கு எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்துகிறாரு. அப்போ எதுக்கு சபைக்கு போனோம்? அப்போ எதுக்கு போதகர்? அது உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது உண்டு. எங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, சபைக்கு வருவீங்களா, தொடர்ந்து போதனை கேட்பீங்களா? இல்லை ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நானும் என் பைபிளும் என் தேவனோட ஆவியானவரோடு அப்படியே உறவாடி டே நான் மகிமை மேல் மகிமை. அது கிறிஸ்தவமே கிடையாது. தேவன் நாம் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கணும்னு விரும்புகிறார், மற்றவர்களோடு இருக்கணும்னு விரும்புகிறாரு. அவர்கிட்ட டைரெக்டாக கற்றுக்கணும், வசனத்தை வாசித்து கற்றுக்கிறோம், அதெல்லாம் உண்மைதான், ஆவியானவர் நமக்கு சொல்லித்தராரு. இல்லை, ஆனால் மற்றவர்களுடைய அட்வைஸும் முக்கியம். அதுக்குன்னு எல்லாருடைய அட்வைஸையும் கேட்க முடியாது. வாய்க்கு வந்தபடி எல்லாரும் கண்டபடி சொல்லுவாங்க. சிலரை வச்சுக்கணும். சில ஞானிகளை எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சுக்கணும். உங்களை விட கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள்ட்ட போய் கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. அதுவே ஞானம். அப்படி போய் கேட்குறதே ஞானம். பாருங்க, நீதிமொழி 11:14 பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும், பாதுகாப்பு இருக்கும். வேற மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஆங்கிலத்தில் அப்படி வருது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போயிடுவாங்க, அநேக ஆலோசனைக்காரர் இருந்தா சுகம் உண்டா. நீதிமொழிகள் 15:22 ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வி அடையும், பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றி அடையும். நீதிமொழிகள் 20:18 ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அல்லது நீதிமொழியில் 12:15 பாருங்க, மதீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன்.
எனக்கு எல்லாம் தெரியும், நான் போகிற வழி சரி, நான் யாரையும் கேட்க தேவையில்லைன்னு சொல்கிறது ஞானி கிடையாது. யாரு? மதியீனன், முட்டாள், அறிவில்லாதவன். ஞானம் உள்ளவன் ஆலோசனைக்கு செவி கொடுக்குறான். நான் போகிற வழி சரியான்னு பார்த்துக்கலாம். ஒரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, என்ன பெரிய மனுஷன் பவுல், அவரே சொல்கிறார், நான் போகிற வழி சரிதானான்னு உறுதிப்படுத்திக்கிறது, சரி என்று உறுதிப்படுத்தி கொள்ளும்படி எருசலேமுக்கு போய் நான் கன்சல்ட் பண்ணேன்றார். யார்கிட்ட? பேதுருட்டையும் யாக்கோபுட்டையும். எவ்வளோ பெரிய மனுஷன்! பேதுரு யாக்கோபெல்லாம் விட பவுலுக்கு தான் அதிக வெளிப்பாடு கிடைச்சிது. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை நான் போகிற வழி கரெக்டானு உறுதிப்படுத்திக்கணும். அவர் ஞானம் உள்ளவன் பாருங்க. கடைசியாய் நாம் ஞானத்தை பெறத்துக்கு நாம் என்னங்க செய்யணும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளுக்கு முன்பாக ஒரு தாழ்மை, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு தாழ்மை. அதாவது எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு ஒத்துக்கணும். நாம் அப்படி ஒத்துக்கிட்டாதான் கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்போம், மற்றவர்கள்ட்டையும் அட்வைஸு கேட்போம். எனக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு மனப்பான்மையோடு இருப்போமானால் கடவுளும் ஞானத்தை கொடுக்க மாட்டார், மற்றவங்க அட்வைஸையும் கேட்க மாட்டோம். தாழ்மை தான் பவுலை பற்றி சொன்ன பாருங்க. நீதிமொழிகள் 11:2 பாருங்க. அகந்தை வந்தால் இளச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. யார்கிட்ட ஞானம் உண்டு? தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நான் நினைக்கிறேன் சாலமோன் ராஜாலாம் தொடங்குறப்போ அவர் தாழ்மை உள்ளவராக தொடங்கினார். அதனால தான் தேவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ, ஐயோ இவ்வளோ பெரிய தேசத்தை நடத்தணுமே, எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்படி நிர்வாகம் செய்கிறதுன்னு தெரியாது, எனக்கு ஞானத்தை தாரோன்னு தாழ்மையோடுன்னு கேட்குறாரு. அவருக்கு எல்லாமே கிடைக்குது. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாம் கிடைச்ச பிறகு பெருமை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு? சாலமோன் ராஜாவுக்கு. ஆனால தான் அந்த ஞானத்தை தக்க வச்சுக்க முடியல அவரால். 700 மனைவி வச்சுக்கிறது ஞானமா? அறிவு கட்டத்தனம். அது தப்புன்றது மட்டும் இல்லை, வேதத்தின்படி அறிவு கட்டத்தனம், முட்டாள்தனம். சாலமுங்க நல்லாவே தெரியும் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். உபாகம் 17 தேவன் சொல்லிட்டாரு, உன் தேசத்தில் இஸ்ரவேலர் ராஜா வர்றப்போ மற்ற அந்நிய ராஜா மாதிரி செஞ்சுக்கூடாது, சும்மா எவ்வளோ வேணால் மனைவி வச்சுக்கிறது, இதெல்லாம் முடியாது. நான் சில பிரமாணங்களை வச்சுருக்கிறேன், அதன்படி வாழணும். முதல்ல நான் சொன்ன வார்த்தையை அந்த 5 புஸ்தகம் ஆதி ஆகமத்திலேருந்து உபாகம் வரைக்கும் முதல்ல எழுதணும். சாலமன் ராஜா எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தெரில, நிச்சயமாக சொல்ல முடியாது, எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தேவனுக்கு இது பிரியம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பெருமை வந்துருச்சு, யார் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என்ன வேணால் செஞ்சுக்கலாம், நான் ராஜா. அதனால்தான் கெட்டு போய் ஞானத்தையும் இழந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ வெளிப்பாடை பெற்றவர். ஆனால் ஒரு தாழ்மையாக இருந்துக்கிறாரு. 2 கொரிந்தியர் 12 தான் சொல்கிறாரு, பெருமை ரொம்ப ஓவராக போயிடக்கூடாதுன்னே தேவன் என்னை ஒரு விதமாக நடத்துகிறான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஞானம் வேணும்னா முதல்ல தாழ்மையாக இருக்கணும். அந்த ஞானத்தை தக்க வச்சுக்கணும்னா தொடர்ந்து தாழ்மையாக இருக்கணும். ஆமீன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட எழுந்து நிற்போம். இந்த காரியங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கேளுங்க, தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கன்றது மட்டும் இல்லை, வசனத்தை கேளுங்க, தியானிங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்ற சில ஞானிகள்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. உங்களை விட கொஞ்சம் இன்னும் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன், தீர்மானத்தை எடுக்கணும்னா நீங்களே அப்படியே சுயமாக எடுத்துடாதீங்க. யார்கிட்டயாவது ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க. நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலான ஒரு போதனையை கொடுக்குது பாருங்கள் வேதம். எனக்கு என்ன ஒரு பிடிக்குதுன்னா, நம்முடைய கடவுளை பற்றி ரொம்ப ப்ராக்டிக்கலான கடவுள் இவர். நீதிமொழிகள் மாதிரி ஒரு புஸ்தகத்தை பைபிளில் போட்டிருக்காருன்னா, இவர் வச்சிருக்காருன்னா எவ்வளோ ப்ராக்டிக்கலான கடவுள் இவர். அவை கிறிஸ்தவம் ஒரு முட்டாள்தனத்தின் ஒரு மார்க்கம் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கையோட சம்மந்தம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய ஒரு அப்படியே முதிர்ச்சி அதில் போய் அப்படியே ஓவராக ப்ராக்டிக்கலாக காமன் சென்ஸை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ஒரு மேன்மையான வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறது, அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக வெற்றி பெறுவது வாழ்க்கையில் எல்லா ஏரியாலையும். இதுதான் தேவன் நமக்கு விரும்புகிறார். இதற்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் அவர் தர விரும்புகிறார். ஸ்தோத்திரிப்போம்.
ஓ தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளோ நல்லவர். எல்லா விதமான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர். கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆகவே நீர் நிச்சயம் கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். வசனத்தை அதிகமாய் கேட்க, அதை தியானிக்க, எல்லா சப்ஜெக்டை குறித்து, எல்லா ஏரியாவை குறித்தும் போதனை எங்களுக்கு வரட்டும், அதிகமாய் வரட்டும். இந்த சபையில் அதிகமாய் போதனை புறப்பட்டு போகட்டும். அது அநேகரை ஆண்டவரை தொடட்டும், அநேகருக்கு வெளிச்சம் காட்டட்டும். வெளிச்சம் போட்டு காட்டுகிற விதத்தில் போதனை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை ஆக்குவீராக. தாழ்மையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களை முன்னேற செய்வீராக. உடைய ஜனங்களை தொடர்ந்து வழி நடத்தி காத்து கொண்டு ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.